கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்த 3 நாட்கள் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பயிற்சி வகுப்பினை தொடங்கி வைத்தார். பின்னர் உரையாற்றிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் 1 மாத காலம் நடைபெறும் என்றும், டிஜிட்டல் முறையில் நடைபெறும் பணிகள் உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த பயிற்சியினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு 1,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தொடங்கி வைத்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்தோனேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ரிஷப் ரங்கா ஜெயின் வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். வெண்கலப் பதக்கம் வென்று ஓசூருக்கு வருகை தந்த அவருக்கு ஓசூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு CBSE பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான இருபாலர் பங்கேற்ற ஜூனியர் கால்பந்தாட்ட நிகழ்வில் 221 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர். கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறையினை கண்டித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து தொடங்கிய பேரணியானது நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு முறைக்கு எதிராக விழிப்புணர்வினை ஏற்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர்களுக்கு எதிரான கொடுஞ்செயல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் சான்றிதழ்களை வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள 8 வட்டாட்சியர் அலுவலகங்களில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வருவாய்த்துறையின் குறைகளை நிவர்த்தி செய்யும் ஜமாபந்தி நிகழ்ச்சி தொடங்கியது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் ஓசூரில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். வருவாய்த்துறை குறித்த மனுக்களை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் வழங்கி 3 நாட்களுக்குள் அது குறித்து உரிய பதிலை பொதுமக்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் மூலமாக இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கிடும் வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெல்லனகுப்பம் பகுதியில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரியில் 1 மாத காலம் 32வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற உள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மத்திய அரசின் கேந்திரியா வித்யாலயா பள்ளி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த யோகா நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சியினை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்கிட வேண்டும் என்றும், பொதுமக்கள் மனுக்கள் வழங்குவதற்கு முன்பாகவே அடிப்படை பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தி உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கடந்த வாரம் 3வது ஆண்டாக பாரம்பரிய சிறுதானிய மரபு உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு தாங்கள் விளைவித்த பாரம்பரிய உணவுப் பொருட்களை காட்சிக்கு வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநில எல்லையில் கிருஷ்ணகிரி மாவட்ட போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது பெங்களூருவில் இருந்து வந்த ஈச்சர் வாகனத்தில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 1 டன் குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து திருச்சி பகுதியினை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.